சனி ஞாயிறு திங்கள் 4 நாட்கள் தொடரும். கூட்டணி தொடர்பா நீங்க மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வரீங்க. கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியில நீங்க பங்கு கேட்பீங்களா? நாங்கள் இங்கே பங்கு கேட்க மாட்டோம், அமெரிக்காவில் தான் கேட்போம். இந்தியாவில் கேட்கல, இந்தியா எங்களுக்கு பிடிக்க மாட்டோம். ஆனால் அமெரிக்கா அதிபர்கிட்ட போய் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கொடுக்குற கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா? ஆட்சியில் பங்கு கேட்கணுன்ற ஒரு காலத்தில் ஆட்சியில் பங்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன கலைஞர் இருக்கும்போது அது ஒரு காலம். 5 வருஷம் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கலைஞருக்கு கொடுத்தோம். காங்கிரஸ்காரர்கள் காங்கிரஸ் கூட்டணி அதில் இருந்தாங்க. காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கேட்கணும்னு விருப்பம். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. எந்த நிபந்தனையும் இல்லாமல் 5 வருடம் கலைஞர் ஆட்சியை ஆதரிப்போம் என்று சொல்லி அதே மாதிரி ஆதரித்தேன். குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது வலியுறுத்துவீங்க கூட்டணியில்? குறைந்தபட்ச செயல் திட்டம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு கூட்டணியை முடிவாகலையே. இப்போ குறைந்தபட்ச செயல் திட்டம் இப்போ என்ன சொல்றது? ஐயா, பாமகனா உங்க ஃபேஸ் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே பாமகனா ராமதாஸ் ஐயா தான் சொல்றாங்க. ஆனா உங்களை மீறி எதுக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணி அழைச்சாரு? அது உங்களுக்கு வருத்தமா? அதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்களா? இல்லை, இதுக்கு பிறகும் எடப்பாடி கூட நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கா? ரெண்டுல ஒன்று தொடுங்க. ஐயா, இபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டேன்னு என்று சொல்லியிருந்தாங்க. நேற்று நைட்டு டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்த பிறகு இன்று பாஜக அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரனை சேர்த்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குறேன். தமிழ்நாட்டினுடைய அந்த கூட்டணி கணக்குகளை டெல்லி எப்படி பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே நான் பார்க்குறேன். உங்கள் கண் கொண்டு பார்க்குறேன். ஐயா ஐயா, அதாவது தமிழ்நாட்டுடைய கூட்டணி கணக்குகளை டெல்லிக்கு போய் வந்து தீர்மானிக்கிறது எப்படியா பார்க்குறீங்க? டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணி தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணியை தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுடைய அரசியல் அது எப்படியா பார்க்குறீங்க? அரசியலில் எது வேணாலும், எப்போ வேணாலும், யார் வேணாலும், எதை வேணாலும் செய்யலாம். எந்த கட்சி எது வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் அரசியலில் சகஜமாக போச்சு. அதை பற்றி கருத்து சொல்லுவது தவறு. அதுக்கு நீங்கள் கேட்குற கருத்து என்னால் சொல்ல முடியாது. உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டுகால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்கு. நல்லதான். ஐயா, கூட்டணி தொடர்பா யாரோட வைக்கலான்ட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி வராங்க. இந்த கூட்டத்தில் 10.5 உள்ள ஒதுக்கீடு குழுப்பொருளிட வந்து நீங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு மாவட்ட செயலாளர் ஒரு கருத்துக்களை முன் வச்சதாக ஒரு தகவல் வருது. அது உண்மைதானா? ஐயாவுக்கு அந்த எண்ணம் இருக்குதா? 20 கருத்துக்களை சொன்னாங்க மாவட்ட செயலாளர். 20 கருத்துக்கள். அதில் அது ஒரு கருத்து. நீங்கள் சொல்கிற கருத்தும் ஒன்று, 20ல் 1. ஐயா, சின்னம் வாங்குறது, கட்சியை கைப்பற்றுறது முழுமையா அதுக்கான என்ன சட்ட நடவடிக்கையில ஈடுபட்டு வரீங்க? எல்லாம் எடுப்போம். எல்லா வித நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டு வருகிறோம். நாங்கள் எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். நாங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவோம். மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றதை விட நாங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவோம்.
ஐயா என்னைக்கு 2 பேர் தான் கேட்குறீங்க, அவங்களாம் கேட்க மாட்டாங்க. கேமராமேன் சார், கேமராமேன் ஐயா, கேமராமேன் என்னைக்கு ஐயாட்ட இருந்து கூட்டணி தொடர்பான அறிவிப்பு வரும்? எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வரும், விரைவில் வரும். இரட்டை இலக்கமா ஒற்றை இலக்கமா? என்ன டிஜிட்ஸ் எவ்வளோ நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு 1, 2, 3. ஐயா ஒரு தகவல் தான், அதனால ஐயாட்ட அந்த தகவல் கேட்குறேன். ஐயா எதுவும் இது பண்ணிக்கிடுவாரு. தாவேக்காட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் 50 சீட்டு கேட்பதாகவும் ஒரு தகவல் வருது. இதுக்கு உறுதியாச்சுன்னா கூட்டணியை உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருப்பதாகவும் தகவல் வெளிவருது. அது உண்மைதானா? அதாவது நீங்க ஊகிக்கிற அளவுக்கு உங்க கற்பனைக்கு எல்லாம் நான் தேடி போட முடியாது. தகவல் நாங்க கற்பனை இல்லை, தகவல் யா அதான் தகவல்ன்றது அது ஒரு கற்பனையான தகவல் தானே. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால் பதில் சொல்வது சரியாக இருக்காது என்னை பொறுத்தவரை. நேரம் வரும், காலம் வரும், அப்போ பதில் உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். இப்போ காலையில செய்தியாளர்களை சந்திச்சாங்க கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சார். நான் இந்த தேர்தலில் போட்டியிட போறதில்ல, விருப்ப மனு தாக்கல் செய்ய போறதுன்னு சொன்னாங்க. அதே போல நம்ம செயல் தலைவர் காந்தி அக்கா இருக்காங்க, அவங்களும் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஐயா உத்தரவு விடுவீங்களா? ஜி.கே. மணி அவர் போட்டியிடலன்னு சொன்னாரு. ஐயா என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பேன்னு சொன்னார். அதை நீங்க விட்டுட்டீங்க. ஐயா சொல்றதான் கேட்பேன்னு சொன்ன நீங்க விருப்ப மனு தாக்கல் பண்ணல. நான் சொல்வதை தட்டாமல் ஏன் எதற்கு என்று கேட்காத ஒரு தலைவரை நான் வைத்திருக்கிறேன். செயல் தலைவர் அவங்க போட்டிடுவாங்க. செயல் தலைவர் போட்டிடுவாங்களா? செயல் தலைவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவாங்களா? ஐயா உத்தரவு கொடுப்பீங்களா? போட்டிடுவாங்க. இல்ல இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ராஜ்யசபா எம்பியும் எதிர்பார்த்து இப்பெல்லாம் முடிவு பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஐயா கிட்ட இருக்கா? நாங்க ஒரு 4 ராஜ்யசபா எம்பி எதிர்பார்க்கிறோம். ஐயா ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்டு நீங்க ஐயா. சீமான் நான் பெரியாரை ஏற்றுக்க மாட்டேன், நான் ஏற்றுக்கிறதா இருந்தா ஐயா தான் பெரியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு ஐயா. ஒவ்வொருவருடைய கருத்து ஒரு மாதிரியாக இருக்குது. ஒவ்வொரு கருத்து ஒரு மாதிரி, அவர் பக்கத்தில் இருக்காங்க அவருடைய கருத்து ஒரு மாதிரி, அந்தாண்ட இருக்கிற ஒரு கருத்து ஒரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதற்கெல்லாம் பதில் சொல்லணும்னா இன்னைக்கு சாயந்தரம் 6-7 மணி வரைக்கும் ஆகிடும். திருமாவளவன் கூட இருக்கக்கூடிய கூட்டணியில நீங்க இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட இருக்கிற கூட்டணியோட நீங்க இணைய வாய்ப்பு இருக்குதா ஐயா? இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அரசியலில் எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியலில். ஒன்றும் வாங்க முடியும், அவங்களால ஒன்றும் வாங்க முடியும். ஐயா அந்த விருப்ப மனு பெரும் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கு. குறுகிய நாள் மட்டும் தான் நடத்துறீங்க, நீட்டிக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை 4 நாள் தான் இருக்கு வேட்பு மனு. நீட்டிப்பீங்களான்னு சொல்றாங்க. தேவைப்பட்டால் நீட்டிப்போம். தேவைப்பட்டால் நீட்டிப்போம். ஆமாம், தேவைப்பட்டால் நீட்டிப்போம். அடுத்து ஏதாவது பெரிய மாநாடு எதுவும் கூட்ட போறீங்களா ஐயா? எலெக்ஷனுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா உங்க தலைமையில மாநாடு, பெரிய மாநாடு எதுவும் கூட்ட போறீங்களா? திட்டம் இருக்கா? இப்பொழுது திட்டம் இல்லை. ஆனால் தலைவர்கள் எல்லாம் கேட்டு, மாவட்டங்களெல்லாம் கேட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம். உங்களை பற்றியான கேள்விக்கு செய்தியாளர் சந்திப்புல அன்புமணி பதில் சொல்லாம போயிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கொள்ளவே மாட்டேங்காங்க அந்த கேள்வியை. நீங்க உங்களை பற்றி கேள்வி அதை பற்றி என்ன கேட்டால் நான் என்ன சொல்றது? முடிச்சுக்கல. கேளுங்க.